நமக்கு ஒரு செல்வ வளத்தை வந்து நிறைய ஈர்த்து கொடுக்கும், பணம் வந்து இந்த ஜீவன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தா பணம் தங்கும் அப்படின்னா நீங்க எந்த ஜீவராசி சொல்லுங்க? வரம்ன்ற வருஷம் 100% வரும், வந்தாலும் காசு தங்கும், வீண் வரை வீண் வைக்கக்கூடிய ஒரு ஜீவராசியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பொருள், ஒரு உயிர். அதை நீங்கள் துரத்தினாலுமே சில பேர் கேட்பாங்க கமெண்ட்ல கூட போய், அப்போ வருது சரி, நான் பயந்து துரத்திட்டேன்னா அந்த எனக்கு என்னோட வரவு என்னோட பணத்தை போயிடுமா? மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நீங்க நிறைய ஜீவராசிகள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மக்களுக்காக. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு செல்வ வளத்தை வந்து நிறைய ஈர்த்து கொடுக்கும், பணம் வந்து இந்த ஜீவன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தா பணம் தங்கும் அப்படின்னா நீங்க எந்த ஜீவராசியை சொல்லுவீங்க பாய்? நல்லா கேட்டீங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபீல் தான் அதிகமாக இருக்கும். என்னென்னு, இந்த உலகத்தில் வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. 10 ரூபாயிலேருந்து இல்லை கோடி ரூபா கூட சம்பாதிக்கலாம், உங்கள் திறமையை பொறுத்து, உங்கள் படிப்பை பொறுத்து, உங்கள் யோகத்தை பொறுத்து. ஆனால் அதை தக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம். அதுவும் அந்த காசை வீட்டில் நீங்கள் தக்க வைக்கிறது இன்னும் பெரிய விஷயம். ஏன்னா செலவுக்கு மேலே செலவு, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை மனிதனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நோய் மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், செலவுன்றது அதிகம். ஸோ அந்த வருமானத்தை தக்க வைக்கிறது தான் அவன் தேடுறான். பை 10,000 சம்பளம் வாங்க, 50,000 ஐடியில் வேலை செய்ய சம்பாதிக்கிறேன் பை, 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற 3ஆம் தேதி பர்ஸு காலி பண்ணிடுறாங்க. ஸோ அந்த தக்க வைக்கிறது தான் இங்கே பெருசாக இருக்குது. அந்த மாதிரி தக்க வைக்கக்கூடிய ஒரு ஜீவராசியில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பொருள், ஒரு உயிரினம் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு மணி பிளான் விளைக்கிறது ஒரு மணி இழுப்பு தன்மை, தக்க வைக்கும் தன்மை. மணி பிளான்லேயே 3-4 வெரைட்டிஸ் இருக்குது, 4-5 கேட்டகரி இருக்குது. அந்த மாதிரி நிறைய செடிகள் இருக்குது, செம்பருத்தி இருக்குது, இந்த மாதிரி பூக்கள் வகைகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, செடி இருக்குது, வாஸ்து பொம்மைகள் இருக்குது, வாஸ்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபோட்டோ இருக்குது, கண்ணாடி இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து குறிக்கும், பண யோகத்தை குறிக்கும், லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே பறக்கத்து வர்றதுக்காக சொல்லும். இதெல்லாமே வந்து ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாகுன்றது பார்த்திங்கன்னா பைரவரோட சேர்ந்தது, கிளின்றது அது ஒரு யோகம், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சுமிக்கு ஒரு அம்மனுக்கு சம்மந்தப்பட்டது தான். அந்த மாதிரி ஜீவராசிலேயே முக்கியமான ஜீவராசி. ஆனால் அதை பார்த்தா ஆள் பயப்படுவாங்க. அது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா என் கட்டவரை சைஸ் தான் இருக்கும், தடிசு. அதுக்கு மேலே அதோட வளர்ச்சி பெருசு கிடையாது. நீட்லேயும் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு மேலே அது வளர்ச்சி கிடையாது. ஆனால் அதை பார்த்தா லேடிஸும் ஆணாக இருந்தாலும் சரி 20 அடிக்கு 10 அடிக்கு ஓடிடுவாங்க அந்த ஜீவராசி. ஆனால் அது சீக்கிரத்தில் யார் வீட்டுக்குள்ளேயும் வராது. அப்படி வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக வரும். ஒன்று செப்டிக் வழியாகவும் வரும், இந்த தண்ணி அதிகமாக தேங்கி இருக்கிற இடத்துலேருந்து வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா சில இடத்துல எங்கன்னா ஒரு குப்பை மாதிரி என்ன ஒரு பொருள் வச்சுட்டிங்கன்னா அது அடைக்கலமாக ரூம் எடுத்து தங்குற மாதிரி, அது ஒரு வீடு கட்டி மாதிரி கூடாத மாதிரி வச்சுன்னு தங்கும். ஒரு கல்லு கீழோ மண்ணு கீழோ அந்த மாதிரி. அந்த இதில் குட்டியும் போடும் நிறைய. அது எந்த உயிரினம் பார்த்திங்கன்னா பூரான்னு சொல்லுவாங்க. ஆமாம், பூரான்னு சொல்லுவாங்க. பூரா பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் யார் வீட்டுக்குள்ளும் வராது. அதே மாதிரி பாருங்கள், 5ஆவது மாடியில் வீடு இருந்தால் கூட சரி பூரா வந்துடும். எப்படி இப்போ எப்படி பால்கனி வழியாக வந்திருக்குமா, சாரி லிஃப்ட் வழியாக வந்திருக்குமா, இல்லை படி வழியாக வந்துடும். அதுதான் யோகம். அது செப்டிக் வழியாக வருதா, இல்லை மோஷன் என்ன சொல்கிறது, அந்த பாத்ரூம் தண்ணி லைன் வழியாக வருதா, ஹால் வழியாக வருதுலாம் கணக்கு இல்லை, பூரான் வரும். காற்று எப்படி கண்ணுக்கு தெரியும், அந்த மாதிரி பூரா வருது தெரியாது. ஆனால் அது வந்துட்டு போகுது, உங்கள் வீட்டில் அடைக்கலமாக இருக்குது, ஏதோ ஒரு மூலையில் இருக்குன்னா அது எதை குறிக்கணும் அப்படின்னா 100% உனக்கு வரம்ன்ற வருஷம் 100% வரும், வந்தாலும் காசு தங்கும், வீண் வரை வீண் செலவு ஆகாது. பூரான் வர்றது நல்லதா கெட்டதானா 100% நல்லது, பயப்பட அவசியம் கிடையாது. என் உலகத்தில் இருக்க அனைத்தும் ஜீவராசியுமே சரி, எந்த ஜீவராசியும் மனுஷனை கொல்லாதுமா, மனுஷன் தான் ஜீவராசியை கொல்லுவான். பயத்திலே கொண்டுருவாங்க. எப்பவுமே பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க பாம்பு வந்து கடிச்சிச்சு. எந்த பாம்பும் அங்கேருந்து வந்து ஸ்ட்ரைட்டாக ஒன்று கடிக்காது. நீ அது இருக்கிற இடத்துல போகணும், இல்லை அது இருக்கிற பயத்தில் அப்படி மிரண்டு ஓடுமே தவிர ஒன்று கொத்தாது. எப்படி அந்த மாதிரி தான் இந்த பூராணம். நீங்கள் விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பட்டுன்னு எடுத்து அதை அடிச்சிடுவோம். தயவு செஞ்சு உங்களுக்கு அப்படி அருவருப்பாக இருக்குது, பூரான் வந்துருச்சுன்னா தண்ணி ஊற்றி துரத்தி விட்ருங்க. அப்படி இல்லைன்னா அதை தூக்கி வெளியில் போட்டுருங்க. ஒரு கம்பிலையோ குச்சிலையோ தூக்கி உள்ளே போட்டு வெளியில் உங்களுக்கு அருவருப்பாக இருந்தால். இல்லை போய் எனக்கு வெளியில் என்ன சொல்கிறது கார்டன் மாதிரி வீடு இருக்குது, பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக இருக்கலாம். பூரான் வர்றதெல்லாம் பயப்பட அவசியம் கிடையாது. பூரான் கிட்டேருந்து யாரை நீங்கள் சேஃபாக வைக்கணும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மட்டும்தான்
சேஃபாக வச்சுக்கணும். ஏன்னா நான் ப்ளஸ்ஸும் சொல்லணும் மைனஸும் சொல்லணும். பூரா வந்து பார்த்திங்கன்னா பெரிய பூரா நம்மளை எதுவும் பண்ணாது. சின்ன சைஸ்லேயே வந்து குட்டி போட்டிருக்கும். அதை பார்த்திங்கன்னா காதுலேயும் காது வழியாக போயிடுச்சுன்னா ரிஸ்க் ஆகிடும். அதனால் அதெல்லாம் வந்து பெட்ரூமை மட்டும் கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சுக்கிங்க. ஆனால் பூரான் வந்துருச்சுன்னா நீங்கள் பயப்படின அவசியம் கிடையாது. அதை நீங்கள் துரத்தினாலுமே சில பேர் கேட்பாங்க கமெண்ட்லேயும் கூட போய் அப்போ வருது சரி நான் பயந்து துரத்திட்டேன்னா அந்த எனக்கு என்னோடய வரவு என்னோடய பணத்தை போயிடுமான்னு கேட்டால் போகாது. லக்ஷ்மி வரும் வந்து உன் வீட்டிலே தங்காது, முன்னெடுத்த வீட்டுக்கு போவானவா? உனக்கு மட்டும் படியால் தான் போகிறது, எல்லாருக்குமே படியால் இருக்கணும். அந்த மாதிரி அது வர்றது தான் கணக்கு தவிர போகிறது நீ சாவடிக்கிறது அது உயிர் பிரியறதுலாம் கணக்கு கிடையாது. வந்துருச்சா உனக்கு பயம் இல்லைன்னா தொத்தி விட்டுரு, பயம் தான் அது உரமாக போட்டுரு. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மட்டும் சேஃப்டியாக பார்த்துக்குங்க. ஆனால் பூரான்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், பயப்பட அவசியம் கிடையாது. அது நல்லது தான் குறிக்கும். ஆனால் 100% பணம் வரவு நடந்தே தீரும். சிறப்பு பாய், ரொம்ப ரொம்ப அருமையான தகவலா பண வரவுக்கு பூரான சொல்லியிருக்கீங்க. சிறப்பான தகவல் பாய், நன்றி. நன்றிம்மா.